வணக்கம். அதிமுகவில் இளைஞர்கள், இளம்பெண் பாசறைகள் சரியாக செயல்படலை. அதில் ஆள் இருக்காங்களான்னு கூட தெரியல. அதனால் எடப்பாடி பழனிசாமி பையன், அதே போல் எஸ்பி வேலுமணியோட பையன், தங்கமணியோட பையன், இவங்களுக்கெல்லாம் கட்சியில் முக்கியமான பொறுப்புகளை கொடுத்து அப்படி கொண்டு வந்தோம்னா இளைஞர்கள் பட்டாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான அதிமுக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சிவசாமி அப்படிங்கிறவர் பேசியிருக்கிறார். அவர் முன்னாள் எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் பேசின அந்த பேச்சு தான் அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணி பையனுக்கும் தங்கமணி பையனுக்கும் கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு இதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஆலோசனை கூட்டத்தில் கைத்தட்டெல்லாம் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்பா அவங்க தான் ஏற்கனவே பின்னாடி இருந்து தான் செயல்படுறாங்களே. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே என்ன செய்கிறாரு, மிதுன் பின்னாடி இருந்து தான் செயல்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கட்சிக்குள்ளே வரணுங்கிற அவசியமே இல்லை, கட்சியில் தான் இருக்கிறார். அவருக்காக உறுப்பினர் கார்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு பதவியை கொடுத்து வைக்கிறது தான், பதவி கொடுக்கறது தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் பதவினா முக்கியமான ஒரு பொறுப்பு. அது எடப்பாடி பழனிசாமி வாரிசு அரசியலில் வராதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஜெயக்குமார் அவர் பையன் எம்பிக்கு நிற்கிறாருன்னா அது வாரிசு கிடையாது. ஆனால் கட்சியில் தலைமை பதவிக்கு வந்தால் அது வாரிசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருப்பார் எடப்பாடி பழனிசாமி. ஞாபகத்தில் வச்சுக்காமலாம் பேச முடியாது. திடீர்னு இவங்க இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் பையனுக்கு கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னம்னா இது மாதிரி கட்சியில் இருக்கிற ஒரு நிர்வாகி சொல்லணும், சொல்ல வச்சுட்டார். இப்போ இனிமேல் என்னென்னா மிதுனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுக்கணும், எஸ்பி வேலுமணி பையனுக்கு கொடுக்கணும், தங்கமணி பையனுக்கு கொடுக்கணும். இவங்க 3 பேருமே பசங்க எல்லாமே ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நம்ம மேலே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அதோட சிவசாமி என்ன பேசினார் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, நான் டிடிவி கட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் கட்சியில் சசிகலாவை மதிக்கிறதே இல்லை. சசிகலாவை அவங்க மதிக்காத போது எதுக்காக நம்ம மதிக்கணும்? டிடிவி தினகரனையும் எதுக்காக நம்ம மதிக்கணும்? சசிகலாவை அவங்க ஏற்றுக்கலை, நான் டிடிவி தினகரனையும் நம்ம சசிகலா ஏற்றுக்கலை. அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதிமுக மட்டும் ஏன் அவங்க 2 பேர்த்தையும் ஏற்றுக்கணும்? அதனால் நமக்கு அது அவங்க 2 பேருமே தேவையில்லை அப்படின்னு பேசினார். இதெல்லாம் இவர் பேச வேண்டிய வேலையே கிடையாது, சிவசாமி பேச வேண்டிய வேலையே கிடையாது. சிவசாமினால் என்ன பெருசாக திருப்பூரில் கொண்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிற கேள்வியை நிர்வாகிகள் கேட்குறாங்கல்ல. அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, பல ஒன்றிய செயலாளர்கள் கட்சிக்குள்ளே பணியாற்றவே இல்லை, அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, கட்சிக்காக உழைக்கிறாங்களா உழைக்கலையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் அந்த இதில் வச்சிருக்கிறார். இவர் என்ன உழைச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சரி, ஒன்றிய செயலாளர் உழைக்கல அப்படின்னா யார் ஒன்றிய செயலாளர்கள் தேர்தல் சமயத்தில் உழைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லணும். பொதுவாக ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பேச்சை கேட்குறதே கிடையாது அப்படின்னா இவருக்கு யார் மேலே காண்டோ அவங்கள பற்றி தான் சொல்லணும். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றிய செயலாளர்கள் ஒழுங்காக செயல்படாத ஒன்றிய செயலாளர்களாக மாற்றிட்டு செயல்படக்கூடிய ஒன்றிய செயலாளர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேர்தல் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் கட்சியில் இளைஞர்கள் இல்லை, இளம்பெண்கள் இல்லை அப்படிங்கிறத குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு. அது உண்மைதான். அந்த இளைஞர்கள் வாக்கு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போகுது, பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுது. பாரதிய ஜனதா கட்சியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அண்ணாமலை வந்த பிறகு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இளைஞர்கள் வாக்கு அதிகமாக போகுது. அப்போ இளம்பெண்கள் இளைஞர்கள் இவங்களை கவர்ற மாதிரி நம்ம சில திட்டங்களை போடணும். அந்த திட்டங்கள் அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுக்கணும். இளைஞர்களை அதிகமாக கொண்டு வரணும், கட்சிக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தீர்வையும் சொன்னது தான் அந்த விஷயமே. எடப்பாடி பழனிசாமி பையனுக்கும் வேலுமணி பையனுக்கும் தங்கமணி பையனுக்கும் கட்சியில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறையில் ஒரு முக்கியமான பதவிகளை கொடுத்து இளைஞர்களை கவரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்பா, இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எத்தனை நாள் மனசுக்குள்ளே வச்சுருந்தாரோ திருப்பூர் சிவசாமி மூலமாக சொல்ல வச்சுருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி. அப்படி கட்சிக்குள்ளே அவர் கொண்டு வந்தார், கட்சிக்குள்ளே ஒரு பொறுப்பை கொடுத்தாரு அப்படின்னா அது வாரிசு அடிப்படையில் வராது. ஏற்கனவே ஜெயக்குமார் சொன்னது தான். அதனால் பார்த்திங்கன்னா இது வாரிசு அரசியலில் வராது. முதலமைச்சராக இருந்தால் அவர் பையன் துணை முதலமைச்சராக இருந்தால் அது வாரிசு அரசியல். அப்பா பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, பையன் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறது, அது வாரிசு அரசியலில் வராது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜெயக்குமார்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் தான் இதுவும். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம்.